நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கும்ப ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். கும்ப ராசி இந்த மாதத்தை பெரிய லெவலில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா 2ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுறதும் குருனுடைய ஆசீர்வாதம் பல ரூபத்தில் அவங்களுடைய பார்வையினால் கிடைக்கிறதும் நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணிக்கணும். இதில் என்னென்ன எப்படின்றது உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். பொதுவாகவே கும்பம் அப்படின்னா ரிசர்ச், ஒரு விஷயத்தை தீர்க்க ஆலோசித்து பிறகு முடிவெடுக்கக்கூடியது கும்பம். ஸோ அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால நிறைய சேஞ்சஸ் அங்கே வரும். பட் அந்த சேஞ்சஸ் தேவையான்றது யோசிக்கணும். சுக்கிரன் 2ல் உச்சம் கொடுத்து வச்ச வரப்பிரசாதம். ஆனால் அங்கே ராகு இருக்கிறதுனால அதை ஸ்பீட் எடுக்க வச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சின்ன பிளான் பண்ணுவீங்க, நல்லா கை கொடுத்துரும். உடனே அது சூப்பர்ரா அப்படின்னு நினச்சி பிரம்மாண்டமாக கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த இடத்துல ராகு இருக்கார் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு யோசித்து ப்ரொசீட் பண்ணணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் இப்போ வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆஃப் தாட்ஸில், சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸில், சேஞ்ச் ஆஃப் ஸ்டாஃப்ஸில், சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் நிறைய விஷயங்கள் மாற்றத்தினால் முன்னேற்றம் வரக்கூடிய வகையில் தான் கும்பத்துக்கு இருக்குது. அதே மாதிரி கும்பத்துக்கு ஜென்மசனி தான் இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அந்த ஜென்மசனி எதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, இப்போது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறது அவ்வளவு திருப்திகரமான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 7ஆம் அதிபதி சூரியனும் அங்கே உட்கார்ந்துடுறார். ஸோ தயவு செஞ்சு உங்கள் லைஃப் பார்ட்னருடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு, அதே சமயம் இங்கே வின்னிங் சீக்ரெட்டாகவும் கொடுத்துட்ருக்கு உங்களுடைய ஜாப்லேயும் பிஸ்னஸ்லேயும். அப்போ உங்களுக்கு இங்கே தெரிய வேண்டியது ஹவு டு பேலன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு வெடுக்குன்னு தயவு செஞ்சு இப்போ நீங்கள் பேசிடாதீங்க. புதுமண தம்பதிகளாக, தட் இஸ் லாஸ்ட் இயர் தான் கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இப்போ இந்த பக்கம் ஸ்பீடும் எடுக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பணத்தினுடைய கேஷ் ஃப்ளோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. அதே சமயம் இந்த பக்கம் லைஃப் பார்ட்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதிகமாக இருக்குது. சரி, இது லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் இல்லை. இப்போ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலுக்குள்ளே சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் நீண்ட நாள் குழந்தை இல்லையோ, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு நீங்கள் போய் மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயத்தை பண்ணும்போது குழந்தை பாக்கியம் உருவாக எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயம்தான் நீங்கள் ரொம்பவே புரிஞ்சுக்கணும். எது எடுத்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பண்ணுங்க, அவசரப்பற்ற வேண்டான்றது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. அப்போ அந்த இடத்துல சூரியன் சனி சேரும்போது இப்போ நிறைய கிளாஷஸ் உங்களுக்கும் உங்கள் அப்பாக்கும், உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய ஹெச்ஆருக்கும், உங்களுக்கும் உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய ஸ்பீடு அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதானமான பிளானட் சனி, அதே சமயம் விண்ட் எனர்ஜியும் சனி. அப்படி இருக்கும்போது உங்கள் மனசும் உங்களுடைய செயலும் ஒரு விதமான ஒரு வேகத்தில் போகும். அப்போது நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு திணறுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கும்பராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் அதுக்குண்டான பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த நாளில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதும் நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ரொம்பவே உதவும். ஏன்னா இது ரொம்பவே பேலன்சிங் மந்தாக பல விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய வகையிலையும் இது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி குரு, சுக்கிரன் 4ஆம் அதிபதி 2 பேருமே பரிவர்த்தனை. அப்படி இருக்கும்போது இப்போ தேடி வரும் பல விஷயங்கள். ஸோ அந்த தேடி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை
என்ன பண்ணி தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுலையும் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக நீங்கள் டீல் பண்ணணுன்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய 5ஆம் அதிபதி, அவர் வந்து உங்களுடைய 8ஆம் வீட்டையும் பார்க்குறார், உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறார், 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஸ்பீடு கிடையாது, நிதானம், வேகம் கிடையாது, விவேகம். கும்பத்துக்கு புது முன்னேற்றம், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலவுன்ற ஒரு விஷயத்தை யோசித்து செய்யணும். அகலக்கால் அப்படின்றது வச்சிடவே வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆசையை தூண்டி மோசம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதுலேருந்து விடுபட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஹனுமனுடைய நீங்கள் எந்த ஸ்லோகம் இருந்தாலும் சரி, ஹனுமனுடைய காயத்ரி இருந்தாலும் சரி, ராமநாமம் இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் சுக்ரன் சொல்லும்போது நீங்கள் வந்து சுக்ரன்னா ஸ்ரீரங்கநாதர், ரங்கநாதர் பெருமாளை கையில் பிடிச்சிக்கோங்க. ஸோ இங்கே வேண்டியது நிதானம். கண்டிப்பாக அப்பாவோட கருத்து வேறுபாடுன்னு வரும்போது தயவு செஞ்சு சிவனேன்னு இருந்துருங்க. கண்டிப்பாக அப்பான்றவங்க ஹை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே உங்களை பார்க்கும்போது அதீத கோபமும் வெறுப்பும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளும் வரும். அப்போ நீங்கள் நினைக்க வேண்டியது நம்ம அப்பா தானே அப்படின்றதும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸும் வரும். அண்ட் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட உங்களை தூண்டலாம். அதாவது என்னப்பா உங்கள் அப்பா இப்படி பேசுகிறாரு, கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னு. பட் இதெல்லாம் தயவு செஞ்சு தள்ளி வச்சுட்டு உங்களுடைய முன்னேற்ற பாதையை மட்டும் நோக்கி போகணும். அதுக்காக தான் நான் ஹனுமனுடைய மந்திரங்களும் விஷ்ணுனுடைய ஸ்லோகங்களும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி துளசி தீர்த்தம் குடிங்க. பச்சை கற்பூரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த டென்ஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. ஸோ யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். அண்ட் மேலும் இந்த மாதம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா, பிப்ரவரி 14 நடு ஜாமத்திலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் தாயுடன் தந்தையுடன் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களோட வேலை பண்ணுறவங்க, உங்கள் கீழே வேலை பண்ணுறவங்க, உங்கள் மேலதிகாரிகள் எல்லாரோடையும் ஃப்ரிக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஜஸ்ட் லைக் தட் சிரிச்ச முகத்தோடு போயிடுங்க. அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.